வேற யோசி. Picture yourself. 2023ல ரிலீஸ் ஆன லியோ அ ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ்ன்ற இங்கிலீஷ் படத்தை பேஸ் பண்ணது அப்படின்னு இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அந்த படம் ஒரிஜினலாக ஒரு காமிக் புக்கை பேஸ் பண்ணதுன்னு கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் லியோ படத்தில் பிக்சர் யுவர் செல்ஃப் அப்படின்னு விஜய் சொன்ன அந்த சினாரியோ அப்படி சுட்டா நீயும் மர்டரர் ஆயிடுற. ஒரிஜினலாக படத்துலையும் இல்லை, காமிக் புக்லேயும் இல்லை. அ ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் காமிக் புக்கில் கதையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதோட ரைட்டர் ஜான் வேக்னர் ஆடியன்ஸ் கிட்ட இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்ட ஒரு 3 இன்ட்ரெஸ்டிங்கான சினாரியோவில் ஒன்று. எப்படி பார்த்தாலும் கீழே ரத்தக்கரை ஆக தான் போகுது. அண்ட் அந்த சிங்கிள் ஐடியாலஜியை லியோ படத்தை எடுத்த லோகேஷ் கனகராஜ், ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் படத்தை எடுத்த டேவிட் கிரானன்பர்க் அண்ட் ஒரிஜினல் காமிக் எழுதின ஜான் வேக்னர், இந்த 3 பேரும் எப்படி இந்த விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணாங்கன்றதை வச்சு தீமேட்டிக்கலி 3 கம்ப்ளீட்லி வித்தியாசமான கதைன்னு கூட சொல்லலாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நீங்கள் கேட்ட ஆர்டினரி பர்சன் சும்மா இன்ட்ரோக்காக ஸ்டைலுக்காக மட்டும் வைக்கலைங்க. அதுதான் கொஞ்ச நேரம் முன்னாடி நான் சொன்ன காமிக் இங்கிலீஷ் படம் லியோ. இந்த 3ஐயும் வேற கதையாக மாத்திர மிக முக்கியமான கீ பாயிண்ட். கிராஃபிக் நாவலோட ஓப்பனிங் முன்னுரையில் ஜான் வேக்னர் விஜய் தன்னோட மகன் கிட்ட கேட்ட அதே மாதிரி ஒரு சிமிலரான கேள்வியை கேட்குறாரு. ஒரு நாள் நீங்கள் கேஷுவலாக ரோடில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சீரியல் கில்லர் திடீர்னு ஒரு கன்னை வச்சு ரோடில் போயிட்டு இருக்க எல்லாரையும் சுட ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு துணிச்சலான ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த சீரியல் கில்லரை திருப்பி சுடுறாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி இதை டக்குன்னு கவனிச்ச சீரியல் கில்லர் திரும்ப அந்த போலீஸை சுட இந்த குண்டடிப்பட்ட அந்த போலீஸ் ஆபீசர் உன் காலடியில வந்து விழுறாரு. அண்ட் அந்த போலீஸோட கன்னு உங்ககிட்ட வந்து விழுகுது. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த கேள்வியை கேட்டு முடிச்சுட்டு காமிக்ஸோட ரைட்டர் ஜான் வேக்னர் என்ன சொன்னாருன்னா, உங்களை மாதிரி என்ன மாதிரி சராசரி மனிதர்கள் இப்படி அசாதாரணமான சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவோன்னு ஒரு செகண்ட் யோசிங்க. அந்த ஒரு பயங்கரமான ஃபேசினேஷன்ல உருவான கதை தாங்க இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் காமிக் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சுட்டா நீயும் மர்டரர் ஆயிடுற. அண்ட் அதனால தான் அந்த காமிக் புக்கில் ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக்கில் அவனை முடிஞ்ச வரைக்கும் ஒரு சராசரி மனுஷனாக காட்ட முயற்சி பண்ணியிருந்தாரு. காமிக்ஸில் லியோவோட இடத்துல இருந்த ஜோயின்ற கேரக்டர் ஒரு சாதாரண பையனாக வாழ்ந்து தன்னோட அண்ணனுக்கு ஊரில் இருக்கிற ஒரு மாஃபியா கேங்கு மேலே ஒரு கண் இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரிய மாஃபியா சிச்சுவேஷனுக்குள்ளே சிக்கிக்கிறான். காமிக் மொத்தமும் தப்புகள் செய்தாலும் அங்கேருந்து தப்பிச்சு வந்த ஒரு சூழ்நிலை கைதியாக தான் அந்த கதையோட ஹீரோவை காமிச்சிருப்பாங்க. பட் ஜான் வேக்னர் சொன்ன இந்த கதையை டேவிட் கிரானன்பர்கும் நம்ம லோகேஷ் கனகராஜும் அவங்க ஸ்டைலில் இன்டர்பிரேட் பண்ணதில் தான் அந்த கிரியேட்டிவ் மேஜிக்கே இருக்குன்னு சொல்லாங்க. ஒரிஜினல் காமிக்ஸ்லயும் அந்த இங்கிலீஷ் படத்துலையும் ஹீரோ ஃபர்ஸ்ட் வில்லனை சுடும்போது ஒரு மனுஷன் நேச்சுரல் இன்ஸ்டிங்க்டா தன்னை காப்பாத்திக்க வயலன்ஸை கையில் எடுத்த மாதிரி காமிச்ச இடத்துல லோகேஷ் கனகராஜ் அதை இன்னும் ஒரு ஸ்டெப் புஷ் பண்ணி ஒரு மனுஷன் என்ன ஆனாலும் எனக்கு இந்த பிரச்சனை வேண்டவே வேண்டாம், ஆனா எனக்கு வேற வழி தெரியலன்னு தவிச்சு அப்புறமா வில்லனை சுடுற மாதிரி காமிச்சிருப்பாரு. இதை கேட்டுட்டு சிலருக்கு ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன கோடு தான் வித்தியாசம் அப்படின்ற மாதிரி தோணலாம். பட் ஒரு கேரக்டர் மொமெண்டா படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சில பேருக்கு இப்படி பிரச்சனை வேணான்னு ஒதுங்குற சுபாவம் ஒரு சராசரி ஆளோட குழப்பமாக தெரிஞ்சிருக்கும். பட் முழு படம் பார்த்தவங்களுக்கு அது பிரச்சனை வேண்டான்ற பதட்டம் மட்டும் இல்லை, தன்னோட ஒரிஜினல் கேரக்டரான லியோ வெளியில் வந்தே ஆகணுமா அப்படின்ற யோசனை தான் அப்படின்னும் தெரியும். ஆப்வியஸ்லி அது லியோவா பார்த்திபனா அப்படின்ற கன்ஃபியூஷன்லாம் ஒன்று சூப்பர் டூப்பர் சீக்ரெட்டு, அதை படத்தில் சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரலைங்க. பட் ஒரு கேரக்டராக அந்த இடத்துல லியோக்கு இருந்த ஒரு டென்ஷன் காமிக்ஸ்லயும் இங்கிலீஷ் படத்துலயும் இருந்த ஜோயின்ற ஹீரோவை விட வித்தியாசமான ஒரு மைண்ட் செட்டு அப்படின்னு சொல்றேன். ஸோ அதை கவர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வாங்க அடுத்து 3 கதையிலையும் பண்ண இருக்கிறதுலே பெரிய சம்பவத்துக்கு போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காமிக் புக்ல கதை முடியும் போது ஜோயின்ற கேரக்டர் என்னதான் 10 பேரை கொல்ற அளவுக்கு திறமையான ஆளா இருந்தாலும் அட்டிஸ் ஸ்கோர் சூழ்நிலையாலையும் தான் செஞ்ச தவறுகள்னாலையும் பாதிக்கப்பட்ட ஒரு சாதாரண மனுஷனாதான் அவனை நம்ம பார்க்குறோம். பட் லியோல அப்படி இல்லை. ஒரு மோசமான பாஸ்ட் உள்ள ஒரு ஆள் லைஃப்ல ஒரு புது ஆரம்பத்துக்காக ஊரையும் ஃபேமிலியையும் கடைசி வரைக்கும் ஏமாத்தின ஒரு மனுஷன்.
என்னதான் வயலன்ஸ் எல்லாம் விட்டுட்டு அமைதியான ஒரு வாழ்க்கையை இப்போ சூஸ் பண்ணியிருந்தாலும் உள்ளே இருக்கிறது ஒரு அல்ட்ரா பேடாஸ் அப்படின்னு கிளியராக பார்த்துருக்கோம். ஸ்மக்லிங்காக போலீஸ் அடிச்சது, பிஸ்னஸுக்காக ஃப்ரெண்டை கொன்னது, தங்கச்சிக்காக ஃபேக்ட்ரியே எரிச்சது, இது எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய ஒரு ஆன்டி ஹீரோ கேரக்டர்னு கிளியர் கட்டாக சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் படம் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போயிருப்பாங்க. படத்தில் இருக்கிற நிறைய வில்லன் சைட் கேரக்டர்ஸ் ஜோயி இப்படி பண்ணா அப்படி பண்ணா அப்படின்லாம் சொல்லுவாங்களே தவிர எந்த ஒரு பாயிண்ட்லையும் அவன் ஆக்சுவலி என்ன பண்ணான்னு காமிச்சிருக்கவே மாட்டாங்க. I thought the business would come first. Yeah, I know. ஒரு ஆடியன்ஸாக நம்ம கண்ணுக்கு கடைசி வரைக்கும் ஒரு மர்மமான ஆளாக மட்டுமே ஜோயியை காட்டியிருப்பாங்க. ஆமாம், அவன் கொலைகாரன் தான், ஏதோ பெருசாக பிரச்சனை பண்ணிட்டு அப்புறமா அவன் பழைய லைஃப்பை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு தெரியும் நமக்கு. பட் எவ்வளோ பெரிய கொலைகாரன், அந்த கொலைகளுக்கு பின்னாடி ஏதாவது நியாயமான காரணங்கள் இருக்கா, அதெல்லாம் ஆடியன்ஸான உங்ககிட்ட விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓப்பன் டு இன்டர்பிரிட்டேஷனாக வச்சது ஒரு நல்ல கிரியேட்டிவான டச்சுன்னு தான் சொல்லணும். விச் பிரிங்ஸ் அஸ் டு அவர் ஃபைனல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மக்களே. இது வரைக்கும் நம்ம பார்த்த மாதிரி வயலண்ட்டாக இருந்த ஹீரோக்களோட வாழ்க்கை எவ்வளோ தூரம் மாறுச்சுன்னு காட்ட ஒரு முக்கியமான ஆங்கிள் தான் அந்த மனுஷங்களோட ஃபேமிலிங்க. அண்ட் அதில் கூட இந்த 3 கதையும் கம்ப்ளீட்டாக வேற விதத்தில் ஹேண்டில் பண்ணது தாங்க சுவாரஸ்யமே. ஒரிஜினல் காமிக்கில் பாதி கதையில் தான் மனைவி கிட்டேயும் பையன்கிட்டையும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி மன்னிப்பு கேட்குறான் ஹீரோ. ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் த டே அதில் ஜோயி தான் செஞ்சதை தப்புன்னு நினச்சி வருத்தப்படுற ஒரு ஆள். அந்த ஒரு இடத்துல அங்கே அவன் மனைவியும் பையனும் அதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு முழுக்க அவனுக்கு சப்போர்ட்டே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதே இங்கிலீஷ் மூவியோட வெர்ஷனில் ஜோயி அவனோட பாஸ்ட்டை ஓரளவுக்கு மறைக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அதோட விளைவாக அவங்க ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் கொஞ்சமாக பாதிக்கப்படுது. பட் கடைசியில் அவன் ஒய்ஃப் உண்மையிலே யார் நீ அப்படின்னு கேட்க அவனும் உண்மையை ஒத்துக்கிறான். I thought I killed Joey Cusack. I went out to the desert and I killed him. Unfortunately for him, காமிக்கில் இருக்கிற மாதிரி இவனை உடனடியாக ஏற்றுக்க அவன் ஃபேமிலிக்கு மனசு வரல. அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சமாக தான் சரியாகி கடைசியில் கிளைமேக்ஸ் மொமெண்ட்டில் வந்து நிற்கும். அண்ட் இந்த ஜேர்னி தாங்க இந்த இங்கிலீஷ் படத்தோட கோர்னே சொல்லுவேன் நான். அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. விச் இஸ் எக்ஸாக்ட்லி ஒய் இந்த படத்துக்கு ஜோயின்ற கேரக்டர் அவன் பாஸ்டில் என்ன பண்ணான்ற ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் தேவையில்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் த டே இது ஒரு வயலண்ட்டான ஹிஸ்ட்ரி உள்ள ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவனோட ஃபேமிலி அந்த பாஸ்டால் பாதிக்கப்பட்டு அதை அவன் திரும்ப எப்படி சரி பண்ணான் அப்படிங்கிற கதையாக தான் இதை நான் பார்க்குறேன். பட் லியோவில் அப்படி பண்ணால் பத்தாதுன்னு ஃபீல் பண்ண டைரக்டர் லோகேஷ் எடுத்த டைரக்ஷன் தான் அந்த ஹீரோவை ஒவ்வொரு ஸ்டெப்லையும் தான் ஃபேமிலி கூடயும் வில்லன் குரூப் கூடயும் பொய் சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு மேனிப்புலேட்டிவான ரோல் கொடுத்ததுங்க. ஆப்வியஸ்லி சில இடங்களில் அதோட ஃபுல் இம்பேக்ட் படத்தில் கிடைக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் லியோவோட பையன் அவன் அப்பாவை சந்தேகப்படுறதும் சொன்ன பேச்சை கேட்காத சீனெல்லாம் வரும்போது இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு தோன்ற மாதிரி போதுமான அளவுக்கு அந்த கேரக்டர்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்காம சும்மா மேலோட்டமாக தான் காமிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு ஓவரால் மூவியாக யோசிச்சு பார்க்கும்போது லியோ தான் பார்த்திபன்னு பொய் சொல்லி தன்னோட நிம்மதியான வாழ்க்கையை காப்பாற்ற முயற்சி பண்ணுற ஒரு ஜேர்னி தான் இந்த படம் அப்படின்னு நான் பார்க்குறேங்க. கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த விதத்தில் லியோ எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேக்காக தான் தோணுச்சு. அதே மாதிரி வேற ஒரு சோர்ஸ் மெட்டீரியல்லேருந்து அடாப்ட் பண்ணாலும் அதை லோகேஷ் கனகராஜ் தன்னோட பர்சனல் ஸ்டைலில் எப்படி இன்டர்பிரேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணா அப்படின்னு பார்க்கவும் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சுன்னு சொல்லுவேன்.